வணக்கம். டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் டாப்பிக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஏரியாவிலேருந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது மினிமம் 2 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வர இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அதோட இந்த டாபிக் மற்ற ஈஸி ஏரியாஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் ரொம்ப லென்த்தியான ஈக்குவேஷன்ஸு அண்ட் சால்வ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபார்முலாஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் less than 1 minute நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஏரியாவிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். 2006 டிஆர்பி எக்ஸாமில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2007 2 கொஸ்டின்ஸ், 2012 நடந்த இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் 3 கொஸ்டின், 2012 பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கான டிஆர்பி எக்ஸாமில் 3 கொஸ்டின்ஸ், 2016 இன்ஜினியரிங்கில் 5 கொஸ்டின், 2017 லாஸ்ட்டாக நடந்த பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமில் 2 கொஸ்டின்ஸ். டோட்டலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட இந்த 17 கொஸ்டின்ஸை இந்த வீடியோலையும் நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்க்க போகிறோம். Question number 1. இது TRB 2006 question. A transmission line of 50 ohm characteristic impedance is terminated with a 100 ohm resistance. The reflection coefficient is option A 3, option B 2, option C 1/2, option D 1/3. இந்த கொஸ்டினில் டிரான்ஸ்மிஷன் லைனோட கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸ் அண்ட் லோட் இம்பீடன்ஸ் இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மளை ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸ் Z0ன்ற டேர்மில் மென்ஷன் பண்ணுவோம் 50 ohms. லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோட் இம்பீடன்ஸ் ரெண்டும் ஒன்று தான், ZL = 100 ohms. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா. ஜென்ரலாக ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை கேன்ற டேர்மால் மென்ஷன் பண்ணுவோம். ஒரு சில டைம்ஸ் அதை காமான்ற டேர்மாலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் = ZL - Z0 divided by ZL plus Z0. லோட் இம்பீடன்ஸ் மைனஸ் கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸ் டிவைடட் பை லோட் இம்பீடன்ஸ் ப்ளஸ் கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸ். ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 1/3. இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. A very lossy λ/4 long 50 ohm transmission line is open circuited at the load end. The input impedance measured at the other end of the line is approximately option A 0, option B 50 ohms, option C infinity, option D none of this. இந்த ப்ராப்ளமும் 2006 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஸோ ப்ராப்ளமில் என்னென்ன டீட்டெயில் கிடைக்குது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு λ/4 லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ குவார்டர் வேவ் லைன். நெக்ஸ்ட்டு லைன் இஸ் ஓப்பன் சர்க்கியூட்டட் அட் த லோட் எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த லோட் எண்ட் இட் இஸ் ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னா லோட் இம்பீடன்ஸ் ZLோட வேல்யூ இன்ஃபினிட்டி. இதுவே லோட் எண்ட் ஷார்ட் சர்க்கியூட்டட் அப்படின்னா லோட் இம்பீடன்ஸ் ZLோட வேல்யூ 0வாக இருக்கும். தேர்டு கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸோட வேல்யூ 50 ohmsன்னு சொல்லியிருக்காங்க. Z0 = 50 ohms. ஜென்ரலாக குவார்டர் வேவ் லைனோட இன்புட் இம்பீடன்ஸ், லோட் இம்பீடன்ஸ், கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸோடைய ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இது. Input impedance = characteristic impedance square divided by load impedance. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லோட் இம்பீடன்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா anything divided by infinity is 0. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Input impedance is 0. Next, question number 3. The reflection coefficient and voltage standing wave ratio are related as option A mod k = s minus 1 divided by s plus 1, option B mod k = s plus 1 divided by s minus 1, option C mod k = s minus 1 into s plus 1, option D mod k = s by s plus 1. இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். அதாவது இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ரொம்பவே கிளியராக நம்ம நோட் பண்ணோம்.
கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் கே, அதாவது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட மேக்னிடியூட். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த விஎஸ்டபிள்யூஆர் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ரெண்டுத்தோட ஃபார்முலா அண்ட் ரெண்டுத்தோட ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன் இது எல்லாமே வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். இங்கே மொத்தம் வந்து 5 ஈக்குவேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 ஃபார்முலாவுமே வந்து ரொம்பவே வந்து கிளியராக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக வந்து ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை கேன்ற டேர்மால் மென்ஷன் பண்ணுவோம், இல்லைனா காமான்ற டேர்மால் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸோட வேல்யூ, லோட் இம்பிடன்ஸோட வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். கே ஈக்குவல் டு ZR மைனஸ் Z0 டிவைடட் பை ZR ப்ளஸ் Z0. இதுவே மேக்னிடியூட் ஆஃப் கே, அதாவது ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா ZR மைனஸ் Z0 டிவைடட் பை ZR ப்ளஸ் Z0க்கு மேக்னிடியூட் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுவே மேக்னிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் VSWR அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் K ஈக்குவல் டு VSWR மைனஸ் 1 டிவைடட் பை VSWR ப்ளஸ் 1. VSWR ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் K டிவைடட் பை 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் K. அதாவது ZR Z0 அதாவது கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் அண்ட் லோட் இம்பிடன்ஸோட வேல்யூ நமக்கு டேரெக்டாக தெரியும் அப்படின்னாலும் நம்ம VSWR ஈக்குவல் டு Z0 டிவைடட் பை ZR அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும், கே காமா இந்த ரெண்டு லெட்டர்ஸுமே வந்து ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டை வந்து டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். VSWR, SWR இல்லை எஸ் இது எல்லாமே வந்து வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட், மேக்னிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கிளியராக தெரியணும். அதாவது நமக்கு VSWR தெரிஞ்சது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூவை ஃபைன் பண்ண முடியாது. மேக்னிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் ஃபைன் பண்ண முடியும். அந்த பாயிண்ட் வந்து கிளியராக தெரியணும். இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸில் அது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிளியராக புரியும். So option A is the correct answer. Next problem 4. The characteristic impedance of a lossless transmission line. Option A root LC, option B root C by L, option C root L by C, option D root C plus L. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸுடைய பராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கணும். எதை வேணாலும் வந்து கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0, கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு 0, R ஈக்குவல் டு G ஈக்குவல் டு 0, கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by C அண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, அதாவது அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, பீட்டா phase constant beta equal to omega into root LC, propagation constant gamma equal to j omega and propagation velocity v equal to omega by beta. அதை simplify பண்ணோம் அப்படின்னா 1 by root LC. ஸோ இங்கே வந்து கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆஃப் லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் கேட்டிருக்காங்க. Z0 ஈக்குவல் டு ரூட் LC டேரக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம இங்கே அடிஷ்னலாக லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட ரிமைனிங் பேராமீட்டர்ஸையும் இங்கே வந்து பார்த்துக்கிறோம். இதில் எது வேணாலுமே வந்து ப்ராப்ளம்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 5. The capacitance per unit length and the characteristic impedance of a lossless transmission line are C and Z0 respectively. The velocity of the traveling wave on the transmission line is option A Z0 into C, option B 1 by Z0 into C, option C Z0 divided by C, option D C by Z0. இது TRB 2012 engineering college TRB examல கேட்ட கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டினும் கூட. அதாவது ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைனோட கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் Z0 அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் பர் யூனிட் லென்த் இஸ் கேபிட்டல் C. வெலாசிட்டி ஆஃப் ட்ராவலிங் வேவ், வெலாசிட்டிக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. V ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் C அண்ட் Z0ல நம்ம சொல்லணும். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் தான் நம்ம பார்த்தோம். ஃபார் லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L by C அண்ட் propagation velocity v equal to omega by beta. அதை simplify பண்ணோம் அப்படின்னா propagation velocity equal to 1 by root LC. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா velocity in terms of C and Z0. ஸோ velocity equal to 1 by square root of root LC. ஸோ Cன்ற டேர்ம் அப்படியே இருக்கட்டும். Lன்ற டேர்முக்கு
நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த எல்ன்ற வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ Z நாட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, அதாவது ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். Z நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் பை சி. ஸோ எல் ஈக்குவல் டு சி இன்ட்டு Z நாட் ஸ்கொயர். ஸோ இதை வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு 1 by c இன்ட்டு Z நாட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next, sixth question. The transmission power to a load over a transmission line achieves optimum value when standing wave ratio becomes option A 2:1, option B 1:2, option C 1:1, option D 1:√2. இது 2012 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். அதாவது ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோவோட வேல்யூ என்னவா இருக்கும், டிரான்ஸ்மிஷன் லைன் ஆப்டிமம் வேல்யூ நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஃபார் பர்ஃபெக்ட் மேட்சிங் கண்டிஷனில் டிரான்ஸ்மிஷன் லைனோட எஸ்டபிள்யூஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும். ஸோ ஃபார் பர்ஃபெக்ட் மேட்ச், ஐடியல் கண்டிஷன், ஆப்டிமம் வேல்யூ, இந்த மாதிரி எது கேட்டாலுமே ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோவோட வேல்யூ 1, விஎஸ்டபிள்யூஆர் ஈக்குவல் டு 1 இல்லைனா 1/1ன்னு சொல்லலாம். அதுதான் 1:1 இங்கே ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. அதாவது விஎஸ்டபிள்யூஆருடைய நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து இங்கே ரேஷியோவாக சொல்லியிருக்காங்க 1:1. விஎஸ்டபிள்யூஆர் வந்து 1 எந்த கண்டிஷனில், அதாவது ஆப்டிமம் கண்டிஷன், பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு கண்டிஷன் ஆர் ஐடியல் கேஸ். ஸோ அந்த டைமில் விஎஸ்டபிள்யூஆரோட வேல்யூ 1 ஆர் 1:1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். அதாவது லோட் இம்பீடன்ஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸ். இதுதான் வந்து பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு கண்டிஷனுக்கான கண்டிஷன். ZL ஈக்குவல் டு Z0. ஸோ ZL ஈக்குவல் டு Z0 அப்படின்னா வந்து அந்த கேஸில் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டும் 0. விஎஸ்டபிள்யூஆரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1/1ன்னு வரும். அதாவது 1:1. இதுதான் வந்து பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு கண்டிஷன். இந்த சமயத்தில் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் அச்சீவ்ஸ் ஆப்டிமம் வேல்யூ. இதுவே வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோட வேல்யூ இன்ஃபினிட்டி எப்போ அப்படின்னா வந்து லோட் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்கும்போது, அதாவது ZLோட வேல்யூ இன்ஃபினிட்டி அப்படின்னும் போது விஎஸ்டபிள்யூஆரோட வேல்யூவும் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 7. இதுவும் 2012 டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இன் an ideal transmission line with matched load, the voltage standing wave ratio and reflection coefficient are respectively option A 1:1, B infinity and 1, option C infinity and 0, option D 1:0. அதாவது போன ப்ராப்ளமில் கேட்ட அதே கான்செப்டே தான் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டு வச்சுருக்காங்க. ரெண்டுமே ஈவன் ஒரே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த ரெண்டு வேல்யூவும் கேட்டிருக்காங்க ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைன் மேட்ச்டு வித் லோடு, ஐடியல் டிரான்ஸ்மிஷன் லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடியல் கேஸ், பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு கேஸ், ஆப்டிமம் வேல்யூ எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ ஐடியல் கேஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி மேட்சிங் அப்படின்னா வந்து லோட் இம்பீடன்ஸ் ஈக்குவல் டு கேரக்டரிஸ்டிக் இம்பீடன்ஸ். ஸோ ZL ஈக்குவல் டு Z0. ஸோ இந்த கேஸை இந்த ZL ஈக்குவல் டு Z0ன்னு ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ K ஈக்குவல் டு 0, விஎஸ்டபிள்யூஆரோட வேல்யூ 1. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ விஎஸ்டபிள்யூஆர் ஈக்குவல் டு 1, ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் 0. சம்டைம்ஸ் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்பவே கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளியராக சால்வ் பண்ணாலுமே இதை மாற்றி போட்டுருவோம். அதாவது இங்கே நம்ம எப்பயுமே ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் விஎஸ்டபிள்யூஆர் கண்டுபிடிப்போம். ஸோ அப்படியே அந்த ஃப்ளோலே 0,1ன்னு போடுவோம். ஆன்சர் வந்து தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்ளமாக கரெக்டாக நம்ம இன்னொரு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விஎஸ்டபிள்யூஆர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 0ன்னு வரணும். ஓகே, தேங்க்யூ.